ஓடி வாராரு ஓடோடி வாராரு நம்ம விஜய்ங்க அட உங்க விஜய்ங்க. ஓடி வாராரு ஓடோடி வாராரு உங்க விஜய்ங்க அட நம்ம விஜய்ங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம். கட்சி தொடங்கிய அந்த நாள் முதல் இந்த நொடி வரையிலும் எண்ணில் அடங்காத விமர்சனங்கள். வெற்றியை சந்திச்சிட்டோம், அப்படி இருந்தும் விமர்சனங்கள்லாம் வருது. பரவாயில்ல, கடந்து சொல்வோம். சரியா, விமர்சனங்களை கடந்தால் தான் வெற்றி என்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியே உதாரணம் என்பது நான் எடுத்துக்காட்டு. சில அண்டு சிண்டு வண்டு சிண்டு குண்டு இதுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. கூத்தாடி பக்கம் போய் நிற்கிறிய, ஒரு 4 ஓட்டு விழுவுமா கூத்தாடி பேருக்கு? இந்த கூத்தாடிக்கு போய் நீ போய் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் நிற்கிறியா, 4 ஓட்டு ஓடுமா? அப்படி சொன்னவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆமாம், நான் படத்தை நடிச்சு விட்டு சும்மா வந்தாலும் இவர் என்ன எம்ஜிஆரா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆட போய் 60 வருஷம் ஆச்சியா, உடைக்க முடியுமா அவங்களெல்லாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தங்கங்களே. ஆமாம், அதாவது தாத்தா நான் என் தாயின் கருமுறையில் என்னை என் இறைவன் படைப்பதற்கு முன்பே நான் பக்கா டிஎம்கே. இதை நான் முந்தைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன். என்னுடைய சோசியல் மீடியா, என்னுடைய முகநூல் பக்கத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் போன ஆட்சியில். எதனால? அதாவது ஒரு தாயின் கருவறையில் படைப்பதற்கு முன்பே இவன் பக்கா டிஎம்கேங்கிறான். ஆனால் எப்படா இவன் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆமாம், மருத்துவமனையில் தப்பு நடக்குது, பள்ளிக்கூடங்களில் தப்பு நடக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் தப்பு நடக்குது. தெய்வமாக பார்க்குறாங்க. ஆனால் காக்கி சட்டை போட்ட காவல்துறையை மக்கள் எப்படி பார்க்கும்? சாமின்னு சொல்லும், எங்களை காக்க சாமியேன்னு சொல்லும். அந்த சாமி லத்தியை விட்டு மனுஷன் சூத்துல விட்டு கொன்னாக்கா ஆட்சியை மாறணும்னு நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலினா, இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கேவா அப்படின்னு கேட்டாக்கா சத்தியமா கிடையாது. ஆனால் அலட்சியம், தவறுக்கு தண்டனை இல்லை அப்படி என்பதற்காக தான் இந்த மக்களுடைய கவனங்கள் எல்லாமே அண்ணன் விஜய் மேலே போய் சேர்ந்துச்சு. ஏன் ஏடிஎம்கே என்னாச்சு அப்படின்னாக்கா அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படித்தானே. சும்மா ஏபி ஏபி பி ஏபி 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 விட்டு தள்ளுங்களேன், சீயை போடுவோமே, அதான் போட்டாச்சுல வேற லெவல்ல. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு விமர்சனங்கள், தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு 60 வருஷம் அரசியல் கோட்டையே இடிச்சு தட்டி தூக்கி போட்டு போயிட்டாரு இன்னைக்கு என் தலைவர். ஆமா, சொல்ல முடியலல்ல. இந்தியாவின் வரலாற்றையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு அரசியல் சாசனம், ஒட்டுமொத்த அரசியல் ஜாமான்களையும் திரும்பி பார்க்க வச்சு நடுங்கி போயிட்டாங்க. எப்படியா, என்னடா இது அப்படின்னு. பிபி மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாரும் போட்டுக்கோங்க, சரியா, மறந்துடாதீங்க. காலையில் ஒருத்தன் மெசேஜ் பண்ணான் எனக்கு, உன் தலைவனுக்கு தூக்கு கயிறு ரெடி பண்ணிக்க அப்படின்ட்டு. தம்பி, உன் பேர் சொல்ல நான் விரும்பல, நீ கத்தாரில் இருக்க, நீ குடும்பத்தோட வேணா நீ தூக்கு மாதிரி தொங்கிடு, சரியா? ஆமாம், அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு என்னால் சொல்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும். நாவடக்கம் தேவை. எப்படி? நாவடக்கம் தேவை. நான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஆணவத்தில் பேசலை, சரியா? உங்களுடைய தவறை சுட்டி காட்டுறதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷனை எவ்வளவு என்ன தேவையா? அவரு கொண்டாட்டிக்கு பிள்ளைக்காக நின்னாரு. இல்லை, நான் கேட்குறேன், நீ என்ன அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுற? நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது நீ என்ன முடிவு பண்ணுறது? இந்த அண்டை சிந்து குண்டெல்லாம் இருக்குல்ல, என்ன சொன்னிச்சு? சினிமா வரலாற்றுலேயே சினிமாவிலேருந்து வந்தவங்களாம் யாரும் இவர் தான் ஃபஸ்ட்டா அப்படி இப்படின்னாங்களே. சினிமாலேருந்து வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் யாரும் முண்டா எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா? அப்புறம் அந்த வைகை புயல் வடிவேல அண்ணா எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுடைய ரசிகர்னே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும். ஆமாம், இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி போகலாமா, அந்த காமெடியெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஆமாம், அதாவது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, தளபதி அண்ணனுக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். என்னையா நீ அப்படின்னு ஒரு மாதிரியா பேசியிருந்தீங்க. 1990க்கு உண்டான அரசியல் கிடையாதுன்னா இது. 1990க்கு உண்டான அரசியல் கிடையாது இது. 2026 தமிழக வெற்றி கழகம் விர்ச்சுவல் வேரியஸ் மக்களுக்கான ஆட்சி. ஆட்சியும் புதுசு, ஆட்சியை ஆளும் புதுசு. எப்படி? ஆட்சியும் புதுசு, ஆட்சியை ஆளும் புதுசு. தமிழக வெற்றி கழகம். என் தளபதி மனுஷன். அவர் இடத்துல யார் இருந்தாலும் எனக்கு வேணாப்பா, எனக்கு எப்பா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே இருந்தாலும் தூக்கில் தொங்கியிருப்பேன். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அது நானாக இருந்தாலும் தூக்கில் தொங்கியிருப்பேன். அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க அந்த மனுஷனை, அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. ஆமாம், அதனால தான் எனக்கு ஜெயிச்சிட்டாரு. இறைவன் முகம் பார்த்தாயா? காபால நின்று ஒரு இஸ்லாமிய பெண்மணி துவா கேட்டாங்களே, அதுக்கு ஒருத்தன் என்ன கமெண்ட் பண்ணீங்க கேட்கலாமே?
யாரு சொன்னா நல்லாட்சியை குடுறா அல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவன் விரும்பியதனால தான் இன்னைக்கு காலையில ஒருத்த மெசேஜ் போட்டான், உலகம் அழிய போது பொறுப்பற்ற ஒருவனின் கையில் ஆட்சி அமையும் அப்படின்னு. அதே உனக்கு நான் ஏன் அன்னைக்கு காலையில நான் ஏன் உனக்கு வீண் விரயங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்பாம கூட ஸ்டேட்டஸ் போட்டேன். இப்ப சொல்றேன் உனக்கு பதிலு. அதே இறைவசனத்தோட நான் வந்திருக்கேன். புரட்டி பாரு, எத்தனாவது வசனம்னு கண்டுபிடிச்சி பாரு. இறைவன் யாரை விரும்புகிறானோ அவனிடம் மட்டுமே ஆட்சியை கொடுப்பான். இறைவனுக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவனிடம் இந்த ஆட்சியை பிடுங்கிக் கொள்வான். இதுவும் இறைவசனம்தான். இதையும் நீ போய் பாரு. அப்படி ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காண்டி பெத்த தாயா இருந்தாலும் சரி, கருவில் சுமந்த தாயாக இருந்தாலும் சரி, தோளில் சுமந்த தகப்பனாக இருந்தாலும் சரி, தப்பு தான். தப்புக்கு துணை போவாத. நாளைக்கு நம்மளுக்கு பதில் சொல்லணும், நாளைக்கு நமக்கு பதில் சொல்லணும். நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசு. ஒருத்தவங்களை பிடிக்கலங்கிறதுக்காண்டி தப்பான பெயர் கொடுக்காத, அது ரொம்ப தப்பு. சரியா? உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட கட்சிடா தமிழக வெற்றி கழகம். ஆமாம். அப்புறம் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும் வந்தேன், மண்டையில் இல்லை, யோசிச்சு போடுறேன். அப்புறம் ஒரு தம்பி வந்து சொன்னிச்சு, அந்த தம்பி யார் போட்டாங்கன்னு போட்டிங்க, நான் அவனையும் நான் இங்கே பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஒரு தம்பி வந்து சொன்னிச்சு, மே 4 வந்து தாவேக்கா தற்கூரியெலாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா, டிஎம்கே வந்து மிஷினில் ஃபால்ட்டு பண்ணி ஜெயிச்சிருச்சு, மிஷினில் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோமா, அதாவது டிவிகே தற்கூரி நம்ம சொல்லுவோமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், யாரோ ஒரு தம்பி ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு. அந்த தம்பி அப்படியே இறைவன் தலைகளை போட்டானோ, இப்போ தெரியுதா தற்கொலை யாருண்டு புரிஞ்சுக்கோ. சரியா? புரிஞ்சாவும் பிஸ்தா. ஆமாம், சரி, ஓகே. அப்புறம் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கிறேன். ஆனால் உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் சரி, சத்தியமாக சரி, நானாக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிருப்பேன். எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ அவமானம், இவ்வளோதையும் கடந்து நீங்கள் வந்து நின்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுண்ணே. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் நீங்கள் தோற்றிருந்தாலும் நாங்கள் சாகுற வரையிலும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை அடமான வச்சு உங்களுடைய எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எனக்கு மக்கள் போதும், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிற திருக்குறளுக்கு ஈடாக நீங்கள் வந்து நின்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய செலிவிட்டு. ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ எப்படி தன்னிச்சையாக நின்னீங்களோ இதே மாதிரி கடைசி வரையிலும் தன்னிச்சையாக நில்லுங்க. தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆயுள் வரைக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர், வேறு யாருமே கிடையாது. அது யாராலுமே தட்டி பறிக்க முடியாது. ஏன்னா 60 வருஷ அரசியல் ஆட்சிய கோட்டையே நீங்கள் வந்து தட்டி தூக்கிட்டீங்க. ஒட்டுமொத்த அரசியல் ஜாம்பவான்களும் இன்னைக்கு நடுங்கி உட்காந்துருக்காங்க பிபி மாத்திரையோட. அத்தனை பேரை மாத்திரை போட்டுக்காங்க ப்ளீஸ். ஏன்னா சட்டமன்றத்தில் ஆள் தேவைப்படும். அப்புறம் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப 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 நன்றி. வாக்களித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும். அப்புறம் இந்த பாட்டி, 65 வயசு பாட்டி, ஒரு பாட்டி வந்து என்னத்துக்கு ஓட்டு போட்ட அப்படின்னாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அழுவே இருந்துச்சு. பாட்டி, ஐ லவ் யூ பாட்டி. அப்புறம் என் குடும்ப உறவுகள், நான் ஃபோன் அடித்தேன், எங்கே இருக்க அப்படின்னு, ஓட்டு போடுறதுக்கு நிற்கிறேன், விசிலுக்கு போட்டு. என்னடா நான் அதுக்கு போட போகிறேன்டா மச்சான், அதுக்கு நட போடுறதுச்சு அப்படின்னீங்க. அப்புறம் நான் போட சொல்லுவோம், நான் வந்து எனக்காக நீங்கள் விசிலுக்கு போட்டீங்க. யாரும் சொல்ல விரும்பலை, என் குடும்ப உறவுகள் எனக்காக நான் ஃபோன் அடித்து சொல்ல என் தோழிகள் எல்லாருமே, திருவாரூர், குத்தாநல்லூர், லட்சுமாங்குடி, நாமக்கல், கும்பகோணம், இன்னும் நிறையா ஊர், இன்னும் வேளாங்கண்ணி, நாகூர், எல்லா ஊர்லேயுமே எனக்கு தெரிஞ்ச உறவுகள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தோழிகள், மெயினாக தோழிகள் எல்லாருமே அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க. என் பேச்சை கேட்டு ஐ லவ் யூ ஸோ மச். என்னை மதித்து எனக்காக ஓட்டு போட்டதுக்கு மிக்க நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச். என்றும் மக்கள் கழக பணியில் என்றைக்குமே தமிழக வெற்றி கழகம் கண்ணியத்தோட, நீதியோட, நேர்மையோட, நியாயத்தோட செயல்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதலமைச்சராக பதவியேற்கும் அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு பெரும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி அண்ணா. ஐ லவ் யூ அண்ணா. நிச்சயமாக சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச்.
தடுக்குறீங்களா?